ஒன்றிய பிஜேபி குறிப்பாக தென் மாநிலத்தில் கால் ஊன்றுவதற்கான ஒரு தொடர்ச்சியான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலை பயன்படுத்தி அதிமுகவுடைய துணையோடு எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும், சட்டப்பேரவையிலே ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும் என்கிற தீவிர முனைப்போடு பிஜேபி என்பது செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் அவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பிஜேபியினுடைய இந்த தொடர் முயற்சியை முறியடிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒற்றுமையாக இந்த தேர்தலை களத்திலே நிற்கிறது. இந்த முயற்சியின் மூலமாக அதிமுக பிஜேபி கூட்டணியை இந்த தேர்தலில் முழுமையாக தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம். இரண்டாவது, இந்த தேர்தலில் இடதுசாரிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது எங்களது இரண்டாவது முக்கியமான நோக்கம். மூன்றாவது, இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு வாக்குறுதிகள், அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்த அணியை சார்ந்த பல்வேறு கட்சிகளின் சார்பில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சடங்காக இல்லாமல் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகவும் மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பது, அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பது என்கிற முறையில் இந்த தேர்தல் அறிக்கைகள் விளங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அந்த அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் இந்த என்ன நடைமுறை சாத்தியம், தமிழகத்தினுடைய நிதி நிலைமை, மாநில அரசாங்கங்களுக்கு உள்ள அதிகாரம், இதை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அப்படி யதார்த்தபூர்வமாக அந்த அறிக்கை என்பதும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல்வேறு கட்சிகளை வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் எப்படியாவது தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை, ஆசை வார்த்தைகளை வாக்காளர்களிடம் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றினால் போதும் என்கிற முறையில் பல கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் என்பது இந்த முறை வெளிவந்திருக்கிறது. இதற்கு மாறாக உழைக்கும் மக்களுடைய உரிமை குரலை சட்டமன்றத்தில் எதிரொலிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பிஜேபியை நாங்கள் இந்த அளவுக்கு கடுமையாக எதிர்ப்பதற்கான காரணம், கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள் செயல்படக்கூடிய மாநிலங்களுடைய மாநில உரிமைகளை பறிப்பது, நிதி வழங்குவதிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய திட்டங்களுக்கு அனுமதி தராமல் மறுப்பது, மொழி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களின் மீது மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடிய போக்குகள் சம்பந்தமாக தன்னுடைய வலிமையான கருத்தை நீதிபதி நாகரத்னா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தின் அணுகுமுறை என்பது இருக்கிறது. அதே மாதிரி ஆளுநர்கள் மூலமாக இந்த மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் விளைவிக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவுகளை கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஆளுநரும் ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவி பரவாயில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தான் இவர் ஒரு முழுமையான RSS பிரச்சாரகர் என்கிற முறையிலே தான் இப்போது வந்திருக்கக்கூடிய ஆளுநரும் நடந்து கொள்கிறார். குறிப்பாக RSS நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நேரடியாக பங்கேற்பது, அதற்கு சாதகமாக நடந்து கொள்வது என்று வந்த சில நாட்களிலேயே அவருடைய அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அரசியல் சாஸ்திரத்தின் பெயரால் பதவியேற்றிருக்கக்கூடிய ஆளுநர்கள் இப்படி ஒரு அரசியல் சார்போடும்
ஒரு மக்களுக்கு விரோதமான கொள்கைகள், அரசியல் சாசனத்துக்கு விரோதமான கொள்கைகளை கொண்ட ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக நடந்து கொள்வது என்பது முற்றிலும் ஏற்க முடியாதது. இத்தகைய போக்கை நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலத்தில் இத்தகைய போக்குகள் அனைத்தையும் எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளும் பல போராட்டங்களை தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாப்பதற்காக நடத்தி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த தேர்தலில் தேர்தல் சீர்திருத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற தேர்தல் சீர்திருத்தத்துக்கும் பிஜேபி சொல்லக்கூடிய தேர்தல் சீர்திருத்தத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்பது இருக்கிறது. அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முழக்கத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். ஏன்னா இப்போ பிஜேபி அரசாங்கம் ஒரு 30-31% வாக்குகளை பெற்று அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுறாங்க. அவர்களுக்கு எதிராக வாக்களித்த 70% மக்களுடைய வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்தந்த கட்சிகள் பெறக்கூடிய வாக்குகளுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் என்பது இருக்கக்கூடிய வகையில் தேர்தல் சீர்திருத்தம் என்பது செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வற்புறுத்தி வர்றோம். இந்த தேர்தலையும் மிக முக்கியமான முழக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதை வைத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த தேர்தலை பயன்படுத்தி கார்ப்பரேட்டுகளிடமிருந்து தேர்தல் பத்திரம் என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஆளுங்கட்சி நன்கொடையாக பெற்று அந்த பணத்தையே தேர்தலில் முதலீடாக வைத்து தேர்தலிலே பண ஆதிக்கம் என்பது அபரிமிதமாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த 24-25 ஆண்டில் மட்டும் ஒட்டுமொத்தமாக கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய நன்கொடையில் 85% பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பெற்றிருக்கிறது என்பதை ஏற்கனவே தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தின் மூலமாக அது வெளிப்படையாக வந்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் தருகிறோம், சலுகைகள் தருகிறோம் என்கிற பெயரில் தான் இந்த நன்கொடைகள் முழுவதும் பெறப்படுகிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெறுவதை எதிர்த்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இப்போதும் அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தேர்தலில் பணத்தின் ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. அதே மாதிரி மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை இந்திய அரசியல் சாசனம் வரையறுத்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கான அதிகாரம் என்ன என்று அதில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் ஒத்திசைவு பட்டியல் என்பதும் நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் சார்ந்த விஷயங்களில் மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவெடுப்பது என்கிற போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கங்களை ஒத்திசைவு பட்டியல் என்கிற முறையில் எல்லா பிரச்சனைகளின் மீதும், அந்த ஒத்திசைவு பட்டியலில் உள்ள அனைத்து துறை சார்ந்த பிரச்சனைகளின் மீதும் மாநில அரசாங்கங்களை கலந்து பேசி மத்திய அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டுமே தவிர தன்னிச்சையாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முடிவெடுப்பதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். அதற்கு உரிய அந்த அணுகுமுறையில் உரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடருடைய கூட்டம் கூடுகிற நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும். விவாதம் நேரம் என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வரோம். அது தொடர்ச்சியாக அந்த நாட்கள் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இது பல மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தை எதிரொலிப்பதற்கும் மாநில அரசாங்கம் வெளியிடக்கூடிய சட்டங்களின் மீது உரிய விவாதங்கள் நடத்துவதற்கான போதுமான நேரம் இல்லாத ஒரு போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்து அமைய இருக்கிற சட்டப்பேரவை என்பது அதிகமான நாட்கள் கூடுவதற்கும் அதிகமான நேரங்கள் விவாதத்திற்கு ஒதுக்கக்கூடிய வகையிலேயும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்கு இப்போது வரியை உயர்த்துவது, கட்டணத்தை உயர்த்துவது போன்ற அணுகுமுறைகள் அரசால் மேற்கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் இயற்கை வளங்கள், தாதி மணல், கிரானைட்டு, இது போன்ற பல்வேறு இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இவையெல்லாம் தனியாரிடம் ஒப்பந்தத்துக்கு விட்டு அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறையாக அது மாறி போயிருக்கிறது. மாறாக இந்த மாதிரியான அரிய கனிமங்கள், தாதுமணல் உள்ளிட்ட, கிரானைட் உள்ளிட்ட இத்தகைய கனிம வளங்கள் வெட்டி எடுத்து விற்பனை செய்கிற பணியை அரசாங்கமே மேற்கொள்வதன் மூலமாக அரசுக்கான வருவாயை நிச்சயமாக பெருக்க முடியும். அதற்குரிய முறையில் வரக்கூடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம்.
அதே மாதிரி சேவை பெறும் உரிமை சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தி வருகிறது. கேரளத்தில் அந்த மாதிரியான சட்டம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இடது ஜனநாயக முன்னணி அரசால் கொண்டு வரப்பட்டு ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துடைய சேவை பெறுவது என்பது மக்களுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக அது மாற்றப்பட வேண்டும். அதற்கு உரிய முறையில் ஒரு புதிய சட்டத்தை இயற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அடுத்து வேலைவாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வேலையின்மை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாடு முழுவதும் இருக்கிறது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்ன மோடி அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததையே முற்றிலும் மறந்து விட்டார் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்போது வேலையின்மை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நடுநிலை அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகமும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆகவே தமிழகத்தில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அதிகமான வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய துறையாக சிறு குறு தொழில்கள் சார்ந்த துறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையினுடைய விளைவாகவும் ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரி, அதே மாதிரி அதுக்கான மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு போன்றவற்றின் காரணமாக சிறு குறு தொழில்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகவே அவற்றை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கான முறையில் நிதி ரீதியான நடவடிக்கை உதவிகளை மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அது வேலை இல்லாமல் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புவது. மத்திய மாநில அரசுகளில் நிறைய காலி பணியிடங்கள் இருப்பது. அநேகமாக எல்லா துறைகளிலும் காலி பணியிடங்கள் பல்லாண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. ஆகவே காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியும். மூன்றாவது, தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். ஏனால் பொதுத்துறை உட்பட தனியார் மயமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகமான வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ரயில்வே, எல்ஐசி, பிஎஸ்என்எல் போன்ற பல்வேறு துறைகளும் தனியார் மயம் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. இதன் மூலமாக வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும். இவற்றையும் தாண்டி வேலை இல்லாமல் நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் 3000 ரூபாய் மாநில அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அரசியல் ஆர்வத்தையும் அரசியல் ஒழுக்கத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அநேகமாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள்லாம் இருந்த காலத்தில் பேரவை தேர்தல் நடந்தது. நானே சேர்மனாக இருந்திருக்கோம் தாங்க. அநேகமாக பலரும் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ அப்படி ஒரு ஏற்பாடு என்பது அநேகமாக இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது என்கிற அளவுக்கு பள்ளி கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் என்பதே நடக்காமல் இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர் பேரவை தேர்தலை நடத்துவதன் மூலமாக ஒரு தேர்தல் எப்படி நடத்த வேண்டும், எப்படி அது நேர்மையாகவும் ஜனநாயகபூர்வமாக நடத்தப்பட வேண்டும், தேர்தலில் பிரச்சாரம் எப்படி செய்ய வேண்டும், தேர்தலில் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் போன்ற பல்வேறு அம்சங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல பயிற்சியாக அது இருக்கும். ஆகவே வர இருக்கிற அரசாங்கம் அந்த மாணவர் பேரவை தேர்தலை மாநிலம் முழுவதும் பள்ளிகள் முதல் பல்கலைக்கழகங்கள் வரை அனைத்து மட்டத்திலும் நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்க. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழுவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு அமைத்திருந்தது. இந்த குழுவினுடைய தலைவராக அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் வாசி அவர்களும், இதனுடைய உறுப்பினர்களாக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் ஜி சுகுமாரன், தோழர் டி ரவீந்திரன், தோழர் முத்துக்கண்ணன், தோழர் என் குணசேகரன் ஆகியோர் இந்த குழுவினுடைய உறுப்பினராக இருந்து இந்த அறிக்கையை தம் சமூகத்தினுடைய பல்வேறு தரப்பினரிடமிருந்து வந்திருந்த கோரிக்கைகள், நாங்களும் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களிடம் கருத்துக்களையும் கேட்டு இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். இதில் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கான முறையில் வரக்கூடிய சட்டப்பேரவையில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் குரல் எழுப்புவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்பதற்கான எல்லா விதமான சூழல்களும் இருக்கிறது. அந்த தோழமை உறவை பயன்படுத்தியும் இதில் முன்வைத்திருக்கிற பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை மாநில அரசுக்கும் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலை ஒளிபரப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் இது வைக்கிறாங்க.
முடிவுக்கு ஆகுதா? இன்னொன்னு என்னன்னா, காலையில வரைக்கும் சட்டப்பேரவை அது மதியத்தோட முடிஞ்சிருது. சோ முக்கியமான விஷயங்கள் பேசும்போது நம்ம ஈவினிங்க்கு மேல கூட அது வந்து வைக்கக்கூடிய தேவைகள் இருக்குது, இரவு நேரத்துல கூட. இதையும் நீங்க எவ்வாறு வற்புறுத்துறீங்க? இல்ல, சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். அது ஒன்று இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தில் அது ஒன்றும் நடைமுறை சாத்தியம் இல்லாது கிடையாது. ஏற்கனவே பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் ஏற்கனவே அதுபோல் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய நிகழ்ச்சிகளும் தொலைக்காட்சி மூலமாக பொதுமக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். கடந்த சட்டமன்றத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் விமர்சனம் பண்ணிட்டே வர்றாரு. பல திட்டங்களை வந்து அறிவிச்சாங்க, நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு. திமுக முழுமையா நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. உங்களோட பார்வையில திமுக செயல்பாடு இல்லை, தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே தமிழ்நாடு திமுகவின் சார்பில் 2021 ஆண்டு கொடுத்த வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் பல்வேறு விவரங்களுடன் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். சில திட்டங்களுக்கு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தின் ஒப்புதல் கிடைக்கவில்லை, சிலவற்றை எங்களால் இப்போது செயல்படுத்த முடியவில்லை என்பதை பகிரங்கமாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 100% வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்பதற்கான எந்த இதுவுமே இருக்காது. ஒரு பகுதி, கிட்டத்தட்ட பெரும்பகுதியான வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றி இருக்கிறது என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மக்களுக்கு வாக்குகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். அந்தந்த மாநிலத்துடைய நிதி நிலைமை, மாநில அரசாங்கத்துக்கு உள்ள அதிகாரம், அதுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் வாக்குறுதியாக வழங்க வேண்டுமே தவிர, திரு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல பிறக்கிற குழந்தைக்கு பூரா ஆளுக்கு 1 பவுன் மாதம் போகிறேன் மாமன் சேரு அப்படின்னு சொல்லியிருக்கிறதால நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். இப்போயே 1.25 லட்ச ரூபா விற்கிது பவுனு. அப்படி ஒரு தப்பித்தவறி ஒன்று நடந்ததுன்னா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தப்பித்தவறி ஒன்று நடந்ததுன்னா அந்த வாக்குறுதியெல்லாம் எப்படி நிறைவேற்றுவார்? அதற்கான தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன, அல்லது புதிதாக வருவாயை பெருக்குவதற்கு அவர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், இது எதையுமே சொல்லாமல் குழந்தைக்கு மோதிரம் போடுறோன்னு சொல்லி மக்கள் பூரா எதிர்பார்த்து ஏமாத்திர போகிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியை வந்து 450 வாக்குறுதியை கொடுக்குறாங்க. தமிழகத்தின் நிதிநிலை பொறுத்தவரையிலே ரொம்ப கடன் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி ஒரு கேட்டதுனால இப்போ அடுத்த கட்டமா இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்போ நீங்களும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஃபண்ட் எப்படி ரேஸ் பண்றது, இல்ல வருமானம் எப்படி வந்து நாளைக்கு எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும்? அதான் நான் இப்போ சொன்னேன், இயற்கை வளங்களை எடுத்து விற்பனை செய்கிற பணியை மாநில அரசாங்கமே மேற்கொள்வதன் மூலமாக ஒரு பெரும்பகுதி வருவாயை ஈட்ட முடியும். கிடையாது, தனியார்கிட்ட இருக்கு. இப்போ தாது மணல் இதாக இருக்கட்டும், அல்லது மணலாக இருக்கட்டும், கிரானைட்டாக இருக்கட்டும், இவையெல்லாம் தனியார் நிறுவனங்கள் தான் இப்போது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசாங்கம் அவர்களுக்கு கான்ட்ராக்ட் விடுது. நாங்கள் சொல்கிறது நேரடியாக மாநில அரசாங்கமே இத்தகைய தொழில்களை செய்வதன் மூலமாக மொத்த வருவாயும் மாநில அரசாங்கத்துக்கு வரும். இது போன்ற மக்கள் பாதிக்காத வகையில் வருவாயை பெருக்குவதற்கு திட்டக்குழுவின் மூலமாக, பொருளாதார நிபுணர்கள் மூலமாக புதிய ஆலோசனைகள் நம்மால் உருவாக்க முடியும். இல்லை, இதை தவிர மத்திய அரசு வருவாய் மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அதில் வந்து மிகப்பெரிய வஞ்சகம் இழைக்கப்படுகிறது. உரிய முறையில் மாநிலங்களுக்கு அந்த பங்கு கொடுக்கணும். செஸ்ஸுங்கிற பேரில் தான் இப்போ சமீப காலமாக அவங்க வந்து வரிகளை ஈட்டுறாங்க. செஸ்ஸில் வந்து மாநில அரசுகளுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே செஸ்ஸிலையும் மாநில அரசுகளுக்கு பங்கு வேணும்னு கேட்குறோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து ஏற்கனவே தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை அது முழுக்க கொடுத்தா ஓரளவு நம்மால் சமாளிக்க முடியும். சார், இந்த டாஸ்மாக் கடைகளை குறைப்பது, போதைப் பொருள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள், அது தொடர்பாக உங்களுடைய வாக்குறுதிகளுக்கு இடம்பெற்றிருக்கா? தற்போது தமிழ்நாட்டில் அதனுடைய நடமாட்டம் எப்படி? போதை எதிர்ப்பு என்பதை ஒரு தலைப்பு போட்டு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இந்த டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், விற்பனை நேரத்தை குறைக்கணும், உற்பத்தியை குறைக்கணும், விற்பனையில் குறிப்பிட்ட வயதினருக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் விற்பனை செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு யோசனைகள் என்பது நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மற்ற போதைப் பொருட்களை பொறுத்தவரை மாநிலத்திலே உற்பத்தியாகி மாநிலத்திலே விற்பனை செய்யப்படுவதில்லை. இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அது விற்பனை செய்யப்படுகிறது. ஆகவே அகில இந்திய அளவில் அந்த போதைப் பொருட்கள் ஒழிப்பு என்பதற்கான ஒரு கூட்டு முயற்சி என்பது தேவை. மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து ஒரு கூட்டான முயற்சிகளை எடுப்பதன் மூலமாகத்தான் நாடு முழுவதும் அதை வந்து ஒழிக்க முடியும்.
பக்கத்து மாநிலேருந்து இங்கே வருகிற போது பக்கத்து மாநிலத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மாநில அரசாங்கம் ஒழிக்கிறது என்பது சாத்தியமே இல்லை. அதே நேரத்தில் இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த இவ்வளோ போதைப் பொருள் இங்கே நடமாட்டம் இருக்குது, இன்னெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதே காவல்துறையினுடைய நடவடிக்கை மூலமாகத்தான் நமக்கே தெரிய வருது. ஆகவே மாநில அரசாங்கம், காவல்துறை அவர்களுடைய கவனத்துக்கு வருகிற போது நடவடிக்கை எடுக்கத்தான் செய்கிறார்கள். முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாடு தழுவிய அளவில் ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை என்பது தேவை. எப்பவுமே அரசு ஊழியர்கள் எப்பவுமே திமுக கூட்டணிக்கு சாதகமா வாக்களிப்பாங்க அப்படிங்கிற கருத்து இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு சில திட்டங்களை, சில கோரிக்கைகளை செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப அவங்களோட மனநிலை என்ன இருக்கு? குறிப்பா தொழிலாளருக்காக போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை எப்படி கருத்து? இல்லை, ஆசிரியர், அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய பணியில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் என்பது ஓய்வூதியம் இல்லை என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக கடந்த பல ஆண்டுகளாக கேட்டாலும் ஒரு 23 ஆண்டு காலமாக பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய குறை என்பது இருந்தது. ஊழியர்களுடைய ஒன்றுபட்ட போராட்டம், எங்களை போன்றவர்களுடைய மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்த அழுத்தம், இவற்றின் விளைவாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற ஒரு புதிய திட்டத்தை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்துவது என்று அரசாணை என்பது உட்பட வெளிவந்திருக்கிறது. ஆகவே ஒரு 23 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருப்பதன் மூலம் ஆசிரியர் அரசுடைய பேராதரவு இந்த அணிக்கு இருக்கும் என்பது என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை. சட்ட மேலவை திமுக கடந்த கோரிக்கையில ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து சட்ட மேலவை அமைப்பு. அதுக்கான எந்த வித முயற்சியும் எடுக்காத மாதிரி ஒரு கருத்து இல்லை. சட்ட மேலவை அமைப்பதை நாங்கள் ஏற்கவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. இருக்கிற இடத்துலயே அதை ஒழிக்கணும்னு நாங்கள் சொல்றோம். சார், இப்போ மாணவர்கள் அரசியல் வயப்படணும், மாணவர்களுக்கு தேர்தல் நடத்தப்படணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. நேற்று வந்து சிபிஐல முன் வச்ச கொஸ்டினே நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். என்னன்னா, மற்ற கட்சியை விட கம்யூனிசம் சார்ந்த விஷயத்தை உள்வாங்கி இருக்கிற மாணவர்கள் வந்து போராட்டத்துல அதிகமா ஈடுபடுறதை பார்க்க முடியுது, அரசியல் வயப்படுறதை பார்க்க முடியுது. 30 வயசுக்குள்ள வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய தேவைகள் இருக்குதா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு? இல்லை, எங்களுக்கு கிடைக்கிற தொகுதிகள் எண்ணிக்கையே குறைவு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும், பெண் தோழர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற பலவிதமான ஆசைகள் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதற்குரிய எண்ணிக்கையில் இடம் கிடைக்கல. அந்த முறையில் இப்போ 5 இடங்கள் தான் கிடைக்கிது. அதிலேயே கூட ஒரு பெண் தோழரை நாங்கள் கீழ்வேலூர் தொகுதியில் உறுதியாக வெற்றி பெறுகிற கீழ்வேலூர் தொகுதியில் நாங்கள் நடித்திருக்கோம். அது எங்களுடைய ஸ்தாபன படம் உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நிற்கிற போது நம்பர் 1 இப்போயே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் கீழ்வேலூர் தொகுதி. அந்த தொகுதியில் நாங்கள் ஒரு பெண் தோழரை நிறுத்தியிருக்கிறோம். இன்னும் கூடுதலான தொகுதிகள் கிடைச்சிருந்தால் நீங்கள் சொல்வது மாதிரியான இளைஞர்கள், சிறுபான்மையினர் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம். இந்த முறை எண்ணிக்கை குறைவு என்பதனால அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. தனியார் மயத்தில் குறிப்பாக வந்து அரசு துறைகளில் மத்திய அரசு எப்படி வந்து தனியார் மயமாக்க கொள்கையை கொண்டு போகிறாங்களோ, மாநில அரசும் அதே செயல்பாட்டில் குறிப்பாக போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், சில துறைகளில் மாநில அரசும் தனியார் மயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை இல்லை, தனியார் மயம், ஒப்பந்தம், வெளிமுகமை போன்ற பல்வேறு வகைகளில் நிரந்தர பணிகளில் இத்தகைய முறையில் பணி நியமனம் என்பது மத்திய அரசாங்கம் கடைபிடிக்கிறது, மாநில அரசாங்கம் கடைபிடிக்கிறது. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். நிரந்தர பணிகளுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை, கருத்து. இதில் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ வந்து முதல்வர் தலைமையில பலகட்ட விஷயங்கள் வந்து கூட்டமா நடத்தி இருக்கிறாங்க. தொழில் முனைவோர்கள் சார்ந்ததா இருக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்கள். ஆனா இந்த மது ஒழிப்பு மாநாடு போன்ற விஷயங்களுக்கு மத்த கட்சி அழைப்பு விடுத்து முதல்வர் பங்கேற்றிருக்காரு. ஆனா ஏன் வந்து முதல்வர் தலைமையில இப்படியான விஷயங்கள் வந்து மாநாடு மாதிரி நடத்தப்படல? இது வந்து ஒரு குறையா நீங்க பாக்குறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் பூரண மதிவிலக்கு என்பதை நாங்கள் எப்போதுமே வற்புறுத்தது கிடையாது. நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு கோரிக்கை. பல பேர் மக்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய மக்களுடைய இல்லை அது வந்து குடிநோயாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கான மறுவாழ்வு மையங்கள், அதற்குரிய சிகிச்சைகள் இலவசமாக கிடைப்பதற்கும் அரசு அதற்குரிய முறையில் ஏற்பாடு செய்வது என்பது கோரிக்கை. அதை நாங்கள் இதில் வந்து வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக அரசுடைய அணுகுமுறைகள், செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் வந்து முன் வச்சுருக்கோம். ஒருவேளை அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரியான மாநாடு நடத்துகிற பிரச்சனை எங்கே வருது? எப்படி அரசாங்கம் அதை நடத்த முடியும்? ஒரு பக்கம் மதுக்கடைகளை நடத்தி கொண்டு மது ஒழிப்புன்னு ஒரு மாநாட்டை அரசாங்கம் நடத்த முடியுமா?
வியாபாரமா மட்டும்தான் அதை பார்க்க முடியுமா? ஏன்னா சமூகத்தை சீரழிக்கிற முதல் விஷயமா நம்ம அதை பார்க்க இல்லை இல்லை, அரசாங்கம் விற்கலனாலும் அது கள்ளச்சாராயம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால் குடிப்பழக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, குடி நோய்க்கு ஆளானவர்களை மருத்துவ ரீதியாக அவர்களை பாதுகாப்பதற்கும் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதுகாப்பு நடவடிக்கை என்கிற முறையில் தான் நம்முடைய கோரிக்கைகள் இருக்க முடியும். அதுதான் நாங்கள் வற்புறுத்துறோம். கடைகள் நேரத்தை குறைக்கணும், மது விற்பனையை குறைக்கணும். மது விற்பனையை குறைக்கணும்னா உற்பத்தியிலிருந்து நம்ம தொடங்கணும். அப்போ மது உற்பத்தி ஆலைகளுக்கு அனுமதி கொடுப்பது, அந்த ஆலைகளின் உற்பத்திக்கு உச்சவரம்பு விதிப்பதுங்கிறதுலேருந்து நாங்கள் அதில் போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக இந்த விஷயத்தை பார்க்கணும். ஆணவ படுகொலையா இருக்கட்டும், காவல் நிலைய சித்திரவதை இந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கு. குறிப்பா ரயில் சம்பவத்துல வந்து இதுவரை இந்த குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி கைது செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. காவல் நிலைய சித்திரவதை கொலைகளும் நடந்திருக்கு. இதுல இந்த அரசுடைய செயல்பாடு எப்படி பாக்குது? திருப்திகரமா இருந்துச்சு இல்லை, இப்போ இந்த அரசினுடைய செயல்பாடு குறித்த அசஸ்மெண்ட்டுக்கு இந்த ப்ரெஸ் மீட் நடத்தலைங்க. இது வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. அதனால உங்க கேள்விகள் வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி சம்பந்தப்பட்டதாக இருந்தால் உதவியா இருக்கும். நம்ம வேற ஏதாவது பிரஸ் மீட் நடத்தும் போது நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம். அதனால இதுல கொஞ்சம் இதுல வச்சிருக்கோம். கடந்த கோரிக்கையை வச்சிருந்தோம். அது 5 வருஷத்துல சில சம்பவங்கள், நிறைய சம்பவம் உதாரணத்துக்கு சொல்லலாம் நடந்திருக்கு. அது முற்றிலும் ஒழிக்கிறது நம்ம என்ன இல்லை இல்லை, சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்காக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுத்து வந்திருக்கிறது, போராட்டத்தை நடத்தி இருக்கிறது, நேரடியாக முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் வற்புறுத்தி இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் நீதிபதி KN பாஷா அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு அதிமுக ஆட்சியில் சொன்னாங்க. இப்படி ஒரு தனிச்சட்டம் தேவையில்லை என்பது திமுகவுடைய நிலைப்பாடாக இருந்தது. எங்களை போன்றவர்களுடைய தொடர் வற்புறுத்தல் காரணமாகத்தான் இப்போது அந்த ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல முன்னேற்றகரமான நடவடிக்கை. அது மாதிரி லாக்அப் மரணங்கள் போன்றவையெல்லாம் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. காவல்துறையில் பயிற்சி அளிக்கிற போதே அதுக்குரிய முறையில் பயிற்சி அளிக்கணும். மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காவல்துறையினருக்கு உரிய பயிற்சி என்பது அளிக்கப்பட வேண்டும். அதையும் மீறி சம்பவங்கள் நடைபெறுகிற போது அதற்கு காரணமான காவலர்கள் மீது தயவு தாட்சண்யம் இல்லாமல் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கி என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரில. சாத்தான்குளம் விஷயத்தில் இன்றைக்கி தீர்ப்பு வர இருக்கிறது. தீர்ப்பை பார்ப்போம். சார், பெண்களுக்கு பாதுகாப்பு பொறுத்தவரையும் பல்வேறு திட்டங்களை வரும். இப்ப நீங்களும் பெண்களுக்கு அதிகம் முக்கிய பாதுகாப்பு கொண்டு வரீங்க. இப்ப கண்டினியூ பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. தினமும் குழந்தைகளுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல், பெண்களுக்கு வயது முதியவர்களுக்கு இது போன்ற பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது கடுமையான திட்டங்கள் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இதை கொண்டு வந்தா தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போதான் கிராமப்புறத்தில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கணுங்கிறத போட்டிருக்கோம். இந்த மாதிரி வன்முறைன்னு வரும்போது வழக்கை வந்து முறையாக பதிவு செய்யலை, அதை வந்து ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னால் அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலே பழைய IPC 166A டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி அதில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாத அதிகாரிகள் மேலே பெருசாக நடவடிக்கையே இல்லை. அதனால் இது சம்பந்தமான பிரச்சாரம் நடத்தணும். சமூக சீர்திருத்த துறைங்கிறது கலைஞர் காலத்தில் ஒரு துறை இருந்தது. அதுக்கு பிறகு அந்த டிபார்ட்மெண்ட் இல்லை. அதனுடைய வேலையே இந்த மாதிரி பல்வேறு விதமான வன்முறைகள், பாகுபாடுகளுக்கு எதிராக கருத்து பிரச்சாரம் செய்வது, குறும்படங்கள், சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துவது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் திரும்ப கொண்டு வரணும். அதனால் ஒரு இஷ்யூன்னு சொன்னால் அது வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மட்டும் கிடையாது. அது சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனம் சார்ந்த, மனப்பான்மை சார்ந்த, சமூக கண்ணோட்டம் சார்ந்த பல விஷயங்கள் வருது. அதனால் ஒரு பன்முகத்தன்மையோட அந்த விஷயங்களை அணுகணுங்கிறதுக்கான கோரிக்கைகள்லாம் அதில் நாங்கள் வச்சுருக்கோம். இளைஞர்கள் மத்தியில அரசியல் ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கு மாணவர் பேரவை நடத்தணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இளைஞர்களுக்கு அரசியல் ஒழுக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க இளைஞர்களுடைய அரசியல் போக்கு? இல்லை, இளைஞர்கள்ட்ட அரசியல் ஆர்வம் என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அது வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போது திரு விஜய் அவர்களை நோக்கி அதிகமான இளைஞர்கள் போய்கொண்டிருப்பதை நம்ம பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி அந்த இளைஞர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எவ்வளவு முக்கியமான கோரிக்கை என்பது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் சார் கேட்கிறோம். ஆபத்தான முறையில் பயணம் செய்யறாங்க, அவர் மீது பல ரொம்ப பார்க்காத பார்த்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போறாங்க. ஸோ இந்த ஒரு அரசியல் பார்வை இளைஞர்கள் எந்த விதத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பார்க்காதது கரெக்ட் தானே. அவர் பனையூர் விட்டு வெளியே வர்றதில்லை. ஸோ அவர் வரும்போது தானே பார்த்துக்க வேண்டியிருக்கு.
அதனால தாவி குதிச்சு எப்படியாவது அவர் கிட்டத்துல போய் இல்ல, அதுல ஒரு பார்த்து ரசிகர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு கொள்கை பத்தி கவலை கிடையாது அப்படின்னே சொல்றாரு. எங்க அண்ணன் ஜெயிக்கணும், எங்களுக்கு கொள்கை பத்தி கவலை கிடையாது. ஆனா எங்களை மாதிரி இடதுசாரி இயக்கங்கள்லாம் இளைஞர்கள் மத்தியில போகும்போது கொள்கையை பத்தி கவலைப்படு, அரசியல் நெறிமுறைகளை பத்தி கவலைப்படு, கேள்வி கேளு, யோசி, சிந்தனை செய் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அதனால என்டையர் யூத் அப்படி போயிடுச்சுன்னு நிச்சயமா நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப கான்சியஸாக அறிவு சார்ந்து அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி படுகொழியில விழுந்து கிடக்கக்கூடியவர்களை கைதூக்கி விடுவதற்கான ஒரு அரசியல் சூழல் உருவாக்கப்படணுங்கிறது தான் சொல்றோம். பத்திரிகையாளர்கள் வந்து சந்தேகம் இருக்கு, அது எப்படி இல்லாம 3% அரசு குடியிருப்புகள்ல இடம் ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு இதுக்கு ஜீவோ இருக்கு. ஏற்கனவே இருக்கேன். அது நம்ம இந்த 5 வருஷத்துல முறையா பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது நீங்க வந்ததுக்கு அப்புறம் வலியுறுத்துறீங்க? இல்லை ஏற்கனவே எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் போராடி பெற்றிருக்கிற உரிமைகள், அரசு ஆணைகள் முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். அது பத்திரிகையாளர்களுக்கும் பொருந்தும். அது மாதிரி அதில் ஒருவேளை நிறைய வீடுகள் இப்போ தான் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சிலைகளில் சுற்றி போது பார்த்தா நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசின் சார்பில் கட்டப்பட்டிருக்கு. அது பூரா ஒதுக்கீடு முடிஞ்சிருக்கா, ஒதுக்கீடு முடியாமல் இருக்கான்னு தெரியல. பட் எனிவே பத்திரிகையாளர்களுக்கான அந்த வீடு ஒதுக்கீடு என்பது முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். அதை நாங்கள் வந்து வற்புறுத்துறோம். வாரியத்தை ஆணையமாக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதிகாரங்கள் கொண்ட ஆணையமாக பத்திரிகையாளர்களுக்கு மாற்றணும்.